குழந்தை இல்ல அப்படின்னு ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குற எல்லாருக்கும் எந்த பிசிஓடி, நீர்க்கட்டிகள் பிரச்சனை, பீரியட்ஸ் ஆகல, இர்ரெகுலர் பீரியட்ஸ், தொப்பை வருது, வெயிட் கூடுது, உங்க வீட்டுல கிரீன் பிளாக், குழந்தைன்ற கிரீன் பிளாக் ஏத்தணும்னா இந்த கிரீன் தோசை நீங்க கொடுத்துதான் ஆகணும். இந்த பீரியட்ஸ் பெயினுக்கு அவ்வளோ வலி மாத்திரைகள் போடுவாங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் இதை சாப்பிட சொல்லுங்க. பீரியட்ஸ் பெயினே இருக்காது. இதெல்லாம் வந்து இது அழகா வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கு, உங்க பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து உங்க வீட்டு பெண்களுக்கு மாதவிடா நிக்க போதும் மெனோபாசல் ஏஜ் அது வரைக்கும் வாரத்துல ஒரு நாளாவது முள்ளு முருங்கை தோசை, கிரீன் தோசைன்னு வச்சுக்கோங்க. கிரீன் தோசை நீங்க சுட்டு கொடுங்க. இதை நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகும். சரியா? ஒரு பெண் பிள்ளை வந்து நம்ம வீட்டுல கல்யாணம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் பிள்ளைக்கு வந்து அந்த வீட்டுல முகூர்த்த கால் நடும்போது இந்த குச்சியை நட்டுருவாங்க. இதுக்கு பால் ஊத்தி சாமி மாதிரி இதை கும்பிடுவாங்க. இது வந்து அந்த வேர்கள் வந்து அவ்வளோ மலடா இருக்கிற மண்ணையே செழுமையாக்கிறோம். அதோடு இந்த கீரை, புழுங்கல் அரிசி, மிளகு, சீரகம். ரொம்ப இருமல் ஜாஸ்தி இருக்கு, பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா உப்பு ரொம்ப போட மாட்டாங்க. உப்பு இல்லாம கொடுப்பாங்க, சாப்பிடவே முடியல அப்படிங்கும்போது கொஞ்சமா லைட்டா வேணா நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இது கசக்குமா? இல்ல, கசப்பு தெரியாது. இது வந்து இப்ப நம்ம தோசையா ஊத்த போறோம். இப்ப என்னன்னா நம்ம வந்து இந்த பாலக்கீரையை வந்து அடிச்சு சப்பாத்தியில சேர்க்கிறோம், பூரியில சேர்க்கிறோம், அதெல்லாம் செய்யறோம். பட் நம்ம அதை விட இது பெட்டரான ஒரு விஷயம் இருக்குங்கிறதே மறந்துடுறோம். அதையாவது பிளான்ச் எல்லாம் பண்ணணும், இது அப்படியே பண்ணிடலாம். ஆமா. இன்னொன்னு என்னன்னா, இது வந்து ஆண் வீட்டுல ஏன் வைக்கிறாங்கன்னு நான் யோசிச்சேன். ஏன்னா ஆம்பளை பசங்க வீட்டுல வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர மருமகளுக்கு என்ன பீரியட்ஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒழுங்கா ஆகல, பீரியட்ஸ் அப்ப வயிறு வலி எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர அந்த பொண்ணு இனிமே நம்ம மக, அவளுக்கு எல்லாம் இது பண்ணி காலகாலத்துல நம்மளுக்கு பேரம் பேத்தி வரணும்னு இவங்க வீட்லயும் நட்டு பால் ஊத்தி எல்லாம் பண்றாங்க. வேணுஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம காரைக்குடி வரும்போது இங்கே வந்து நம்மளுக்கு வள்ளியக்கா அதாவது ஒன்று சமைச்சு காமிப்பாங்க. கண்டிப்பாக அதில் இருக்க மருத்துவ குணங்கள் பற்றி வந்து மேம் எனக்கு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தோடு நம்ம கூட நிற்கிறாங்க. நம்ம என்ன இதெல்லாம் ஆக்சுவலி இது வந்து கிராமப்புறங்களில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு கல்யாண முருங்கைன்னு இது பேரு, முள்ளு முருங்கன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல அந்த சூடு கொட்டமா உரசி சூடு வைப்பாங்க தெரியுமா? இது வந்து விவசாய நிலங்கள்ல மலடா இருக்கு. ஒரு மரம் வந்து விளையவே இல்லை, ஒரு தென்னை மரம் இருக்கு, தென்னை மரம் காய்க்கவே இல்லைன்னா தென்னை மரத்தை சுத்தி வந்து ஆழமா நோண்டிட்டு இதோட கொலைகளை வெட்டி வெட்டி அதுல போட்டு மூடிடுவாங்க. அந்த தென்னை வந்து காய்ச்சி தொங்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, குழந்தை இல்ல அப்படின்னு ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குற எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வச்சோம். அந்த காலத்துல பெண் பிள்ளைகள் நிறைய இருக்கிற வீட்டுல வந்து இது ஒரு குச்சி நட்டு மரமா வச்சிருவாங்க. இது வந்து ரெகுலரா மாசம் ஒரு தடவை செஞ்சு கொடுப்பாங்க. இதை விட முக்கியமா சொல்லணும்னா, பீரியட்ஸ் பெயின் இருக்குல்ல, டிஸ்மெனோரியா, இந்த பீரியட்ஸ் பெயினுக்கு அவ்வளோ வலி மாத்திரைகள் போடுவாங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் இதை சாப்பிட சொல்லுங்க. பீரியட்ஸ் பெயினே இருக்காது. டெலிவரி முடிச்சுட்டு கர்ப்பப்பையில வந்து கசடு இருக்கு, இப்போ வந்து நச்சுக்கள் இருக்கு, கர்ப்பப்பை சுத்தம் பண்ணணும், கர்ப்பப்பையிலேருந்து எல்லா கண்டென்ட் வெளியே வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே இந்த முள்ளு முருங்கை வந்து ரொட்டி சுட்டு கொடுப்பீங்களா? நீ ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. இந்த முள்ளு முருங்கை தோசை எனக்கு ரொம்ப சளி இருமல் வந்து அவ்வளவு சூப்பரா சரியாகும். இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் கிருத்தி. இந்த பெண்களுக்கு முகூர்த்த கால் நடுறதுன்னு பண்ணுவாங்க தெரியுமா? கல்யாணம் ஆகும்போது ஆம்பளை பெண், ஆண் வீட்டில், பெண் வீட்டில எல்லாம். அது மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா கல்யாணம். அவள் கல்யாணத்தப்ப முகூர்த்த கால் நடுறதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்பவுமே ஏன் ஒரு சடங்கை பண்ணுறோம், அதோட முக்கியத்துவம் என்ன, அதில் எப்படி வந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி தான் ஒரு விஷயம் பண்ணுவேன். ஸோ முகூர்த்த கால் நட போகிறாங்க, அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி முகூர்த்த கால் நடுறதுனா என்ன அப்படின்னு சொல்லும்போது, கல்யாண முருங்கையோடைய பெரிய அது வந்து குச்சி நட்டாலே வேர் விட்டு மரமாயிரும், ரொம்ப செழிப்பாக வரும். இது வந்து அந்த வேர்கள் வந்து அவ்வளோ மலடா இருக்கிற மண்ணையே செழுமையாக்கிறோம், மண்ணை லூஸ் பண்ணும். வேலியில ஃபுல்லா இதை தான் நட்டுடுவாங்க கிராமப்புறங்கள்ல. இப்போ இது நிறைய வீட்டுலலாம் இல்லை. நீங்க வந்து முள்ளு முருங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி மதுரையில வந்து இதுல சம்பந்தமா ஒரு தின்பண்டம் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. சௌராஷ்டிரா கிரீன் கலர் அந்த எல்லா எக்ஸிபிஷன்லயும் அந்த பெரிய பூரி, அந்த பெரிய அப்பளம் மாதிரி இந்த வடை இருக்கும். சௌராஷ்டிராஸ் வந்து இந்த முள்ளு முருங்கையில வந்து நிறைய யூஸ் பண்ணி எண்ணெயில பொரிச்சு அதுல மேல ஒரு பொடி மாதிரி தூவி கொடுப்பாங்க. டேஸ்ட் ஒன்னும் இருக்கா, பட் ஹெல்தி. எஸ். ஆக்சுவலி என்னன்னா, ஒரு பெண் பிள்ளை வந்து நம்ம வீட்டுல கல்யாணம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் பிள்ளைக்கு வந்து
அந்த வீட்டில் முகூர்த்த கால் நடும்போது இந்த குச்சியை நட்டுருவாங்க. இதுக்கு பால் ஊற்றி சாமி மாதிரி இதை கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து அந்த பெண் பிள்ளைக்கு ஏஜ் அட்டன் பண்ண அப்புறம்லாம் அந்த பிள்ளைக்கு ரெகுலராக சமைச்சு கொடுக்கும்போது எந்த பிசிஓடி, நீர்க்கட்டிகள் பிரச்சனை, பீரியட்ஸ் ஆகலை, இர்ரெகுலர் பீரியட்ஸ், தொப்பை வருது, வெயிட் கூடுது, இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் தொப்பை இருக்குல்ல, ஃபேட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இது அழகாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். தொப்பை குறைக்குமா? தொப்பை குறைக்கும், தொப்பை குறைக்கும். ஓகே. இன்னொன்று என்னன்னா, இது வந்து ஆண் வீட்டில் ஏன் வைக்கிறாங்கன்னு நான் அப்போ யோசிச்சேன். ஏன்னா ஆம்பளை பசங்க வீட்டில் வைக்கிறாங்க, வீட்டுக்கு வர மருமகளுக்கு என்ன பீரியட்ஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒழுங்காக ஆகலை, பீரியட்ஸ் அப்போ வயிறு வலி எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர அந்த பொண்ணு இனிமேல் நம்ம மகா, அவளுக்கு எல்லாம் இது பண்ணி காலகாலத்தில் நம்மளுக்கு பேரம் பேத்தி வரணும்னு இவங்க வீட்லேயும் நட்டு பால் ஊற்றி எல்லாம் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி முள்ளு முருங்கை கட்டையை எடுத்துகிட்டு வருவார் ஒருத்தர், அது எப்படி இருக்குன்னு நேரில் பார்க்கணும். நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டா, எங்கள் ஊர் சைடில் அவ்வளோவா இல்லை, இங்கே செட்டிநாடில் எல்லாமே மருத்துவ இது இருக்கும். ஸோ நான் வந்து வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா நேராக மூங்கில் குச்சி எடுத்துகிட்டு வந்தார், ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சார், சந்தனம் வச்சார், குங்குமம் வச்சார், நடப்பறினார். நிறுத்துங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் 20 வருஷமா முகத்துக்கால் நடத்துக்கு நான் தான் போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ நடுவேன், 3ஆவது நாள் நானே வந்து இந்த கம்பை எடுத்துகிட்டு போயிடுறேன். நீ கம்பு வாங்குவியா சொந்தமா? ஒரு நாள் சடங்குக்கு நீ கம்பு வாங்குவியா அப்படின்னு கேட்டார். ஐயா, இது நடுறது எதுக்குன்னா, இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமா காலங்காலமா முகூர்த்த கால் ஊன்றது வந்து கல்யாண முருங்கை, அதனால அது பேர் கல்யாண முருங்கைனே வச்சிருக்காங்க.